இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய பிரதேச மாநிலம் போபாலின் கமலா நகரில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் மிதந்த இரும்பு பெட்டியில் இருந்து திடீரென பயங்கரமான துர்நாற்றம் வீசியது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் உடனடியாக நிஷாத்புரா போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரும்பு பெட்டியை மீட்டனர். அதை திறந்து பார்த்தபோது போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அதனுள் ஒரு பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் இருந்தது. கொல்லப்பட்ட அந்த பெண் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறினர். இறந்த பெண்ணின் கையில் அவர் பிறந்த வருடம் மற்றும் தேதி பச்சை குத்தப்பட்டிருந்ததை போலீசார் கவனித்தனர். இதை வைத்து விசாரணையை தொடங்கினர் போலீசார். இறந்த பெண்ணின் பெயர் சியா, வயது 33 என்பதும் அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பெண் எதற்காக போபாலுக்கு சென்றார், அவர் யாரை சந்திக்க சென்றார், அவரை யார் கொன்றது என்பது புரியாத புதிராகவே இருந்தது. இதை தெரிந்து கொள்ள போலீசார் சியாவின் செல்போனை ஆய்வு செய்தனர். செல்போனில் சியா போபாலைச் சேர்ந்த 35 வயதான சமீர் என்பவருடன் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து பேசி வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் சமீரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சமீருக்கும் சியாவுக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. ஆனால் சமீருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் இருப்பதை சியாவிடம் மறைத்து வந்துள்ளார். சியா சமீரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டுக்கு தெரியாமல் கடந்த 3 மாதங்களுக்கு முன் போபாலுக்கு வந்துள்ளார். ஆனால் போபாலுக்கு வந்த பிறகுதான் சமீருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து மனைவி 2 குழந்தைகள் இருப்பது சியாவுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் சியா அதிர்ச்சி அடைந்தாலும் நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று சமீரை தொடர்ந்து வலியுறுத்தினார். அவர் மனைவியோடு ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதனால் சமீரின் மனைவிக்கும் சியாவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை சமீர் வீட்டை விட்டு வெளியே போ என சியாவிடம் கூறியுள்ளார். அதற்கு சியா என்னை ஏமாற்றியதற்காக 5 லட்சம் ரூபாய் பணம் கொடு, அப்போதுதான் நான் செல்வேன் என்றுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் உச்சத்திற்கு சென்றதால் சமீர் சியாவை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். சியாவின் உடலை மறைக்க வீட்டில் இருந்த ஒரு இரும்பு பெட்டிக்குள் உடலை திணித்துள்ளார். இதற்கு சமீரின் தாய், சகோதரர், சகோதரி ஆகியோர் உதவி செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த இரும்பு பெட்டியை அருகில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் வீசிவிட்டனர். இந்த வழக்கில் சமீர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு உதவியதாக அவரது தாய், சகோதரர், சகோதரி ஆகியோரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சோசியல் மீடியாவில் ஏற்படும் திருமண பந்தத்துக்கு மீறிய தொடர்புகள் சில நேரங்களில் எவ்வளவு ஆபத்தான முடிவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு.